தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமக இளைஞரணி மாநில தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இதுவரை வராத நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். பாமகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் பாமகவுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை நேற்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அந்த கூட்டத்திலேயே அதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த ஆலோசனைக்கு பின்னர் முகுந்தன் தலைவராக பாமகவுடைய இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டதில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முகுந்தன் மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சேர்ந்து எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், கட்சி நலன் சார்ந்து அவர்கள் இருவரும் எடுக்கக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் முகுந்தன் இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.